ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி வந்து காலையில் நான் பூரி சுட போகிறேன். இன்றைக்கி நான் பொங்கல் எதுவும் வைக்கல. எங்கள் வீட்டுக்கார் வந்து சபரிமலை போயிருக்காங்க. அவங்க வந்தால் தான் பொங்கல் வைக்கணுமா, அதனால் நான் பொங்கல் வைக்கல. சரி பூரி சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என் தங்கச்சியெல்லாம் வந்திருக்காங்க. அதனால் காலையிலே பூரி சுடுறதுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டு உப்பு போட்டு கோதுமை மாவு பிணைஞ்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூரி கிழங்கு செய்கிறதுக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்தி கடுகு, கடலப்பருப்பு, பட்டை, கிராம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயம், 5-6 பச்சை மிளகா நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கூடவே வந்து 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட 2 ஸ்பூன் கடல மாவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிக்கணும். அது இறக்கில கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிட்டு அவ்வளோதான், கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பூரி நல்லா புசுன்னு பூரி போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படிமா இருக்குது?